உங்க பேர் என்ன? மலரும் சார். நான் எனக்கு வயசாகி தான் கல்யாணம் ஆயிடுச்சு சார். இப்போ ஒரு குழந்தை இருக்கு சார். இது உங்க குழந்தையா? உங்க வீட்டுக்காரு? எங்க வீட்டுக்காரு சின்ன வயசு தான் சார். எங்க அவரு? அவர் இருக்கா சார், விட்டுட்டு ஓடிடுவார் சார். கையேந்தி தான் சாப்பிட்றாங்கன்னு சொல்லவும் தான் நான் உடனே உங்களை பார்க்கணும், உடனே உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கிறதுக்காக வர சொன்னேன். நான் இருக்கேன், எங்கே பாருங்க, நான் இருக்கேன். அதனால தான் உங்களை வர சொன்னது. நீங்கள் அழுகிற பார்த்து உங்கள் பிள்ளை பார்க்குது பாருங்க. நம்ம மனசு விட்டோம்னா பிள்ளைங்க மனசு விட்டு போயிடுவாங்க. ஒரு பிள்ளை லேட்டாக கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பார்த்துக்கிட்டு இப்படி அழுக கூடாதுல. வீட்டுக்கார இல்லைன்னா என்ன வாழ முடியாதா? ஏன்னா எல்லா கஷ்டத்தையும் தாங்கி வாழ்றதா மனிதரோட இயல்பு. ஆனால் எதை நினச்சி கவலைப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். இல்லை உங்களுக்கு என்ன தொழில் தெரியும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் செஞ்சு தரேன். சரி, வாழ்க்கையில் கஷ்டங்கிறது எல்லாருக்கும் வரும். அந்த கஷ்டத்தை நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் கடந்து போயிடும். வீட்டுக்கார் விட்டு போனப்போ எவ்வளோ அழுதுருப்பீங்க, எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பீங்க. இப்போ அதை தாண்டி இவ்வளோ வருஷம் வந்துருச்சுல்ல, இத்தனை வருஷம் இந்த பிள்ளைய வளர்த்துட்டு வரீங்கல்ல, அப்போ அந்த கஷ்டத்தையே தாண்டி வந்துட்டோன்னா அடுத்து உங்களால் இந்த கஷ்டத்தை தாண்டி போக முடியாதா? கோயில்ல இலை எடுத்துதான் சார் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் கோயில்ல போய் எந்தெந்த கோயில்ல பாத்திரம் அளவுக்கு சொல்றாங்களோ, எந்தெந்த கோயில்ல வேலை பார்க்க சொல்றாங்களோ, பிள்ளைய உட்கார வச்சுட்டு நான் வேலை பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார். சொந்தக்காரங்க யாரும் உதவியும் கிடையாதா? யாரும் உதவி நான் கேட்க மாட்டேங்க சார், கொடுக்க மாட்டாங்க சார். எப்படிதான் வளர்க்குறீங்க? நான் உட்கார வச்சுக்கிட்டே பாத்திரம் மண்டம் கழுவி. உங்க அம்மா அப்பா யாரும் இல்லையா? அம்மா இறந்து போயிட்டாங்க சார். யாரு கூட இருக்கீங்க நீங்க? நாங்க தனியா தான் இருக்கோம் சார். 3000 ரூபாய் சார். வாடகை வீட்டுல தான் இருக்கீங்க? ஆமா சார். உங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ சொல்லுங்க, நான் வீட்டுல இருந்தே பண்றேன். நான் உதவி அப்படியே இல்லைனாலும் நீங்க பண்ற வேலையை பண்ணுங்க. நான் வந்து ஆனா கையேந்த கூடாது. எல்லாத்தையும் வந்து அடுத்த வாரம் இனிமே நான் பாக்குறப்ப நான் கையேந்தி சாப்பிட்றேன்னு சொல்லக்கூடாது. பாத்திர விலைக்கு சாப்பிட்றது தப்பே கிடையாது, இலையை எடுத்து சாப்பிட்றது தப்பே கிடையாது. உழைச்சுதான் சாப்பிடுறீங்க, அது உழைப்பு தான். சரியா? இது வரைக்கும் உங்களுக்கு மாசம் மளிகை ஜாமா, இந்த பையன் இந்த நீங்க எல்லாம் பிள்ளையும் சாப்பிட்றதுக்கு எல்லாமே நான் உதவி பண்றேன். சரியா? நான் இருக்கேன். அதனால எந்த விதத்திலையும் கவலைப்படாதீங்க, எல்லா விதத்திலையும் நான் சப்போர்ட் பண்றேன். பிள்ளைய நல்லா பாத்துக்கிறேன். ஏன்னா நீங்க பாத்துக்கிறதா, நீங்க மனசு விட்டீங்கன்னா அப்புறம் அவங்க வளர்றப்பே அந்த கஷ்டத்தோடய வாழ்ந்துருவாங்க. உங்களுக்கு செலவுக்கு நான் பணம் தரேன், நீங்க அதை வச்சு இருக்கிறத முதல்ல இது பண்ணுங்க. என்னைக்கு எந்த கஷ்டம்னாலும் என்னை தேடி வாங்க, நான் உதவி பண்றேன். இதுல அரிசி மளிகை ஜாமான் பொருள் எல்லாமே இருக்கு. சரியா? நீங்களும் பிள்ளைங்களை சாப்பிட்றதுக்கு யாட்டி கையேந்தாங்க, இதை வச்சு நிம்மதியா வீட்டுல ஆக்கி சாப்பிடுங்க. சாப்பிடலாம். பசியில அழுகுறானா? சரி, இந்த அண்ணன் உனக்கு கேக் பிஸ்கட் வாங்கி தருவா. பிஸ்கட் கேக் இந்த முதல்ல பிஸ்கட் வாங்கி தரேன். இந்த முதல்ல பிஸ்கட் ஸ்நாக்ஸ் இருக்கு, முதல்ல அவங்க கொடுங்க. போறப்ப அந்த சாப்பாடு இங்கே ஹோட்டலில் போகிறப்ப சாப்பிட்டு போயிடலாம். நீங்கள் இப்போ கிளம்புங்க, டக்குன்னு கிளம்புங்க. சாப்பாடு இருந்தால் நான் அங்கே ஹோட்டலில் போய் போகிறப்ப சாப்பிட்டு போயிடலாம். பணம் இருக்கு. சரியாக்கா? பணம் உங்களுக்கு தான் வச்சுக்கோங்க. எப்போ எந்த கஷ்டம்னாலுமே உங்க தம்பி இருக்கேன்னு நினச்சிக்கோங்க. ரொம்ப நன்றிங்க சார். ஏங்கா நன்றிலாம் சொல்லுங்க. சந்தோஷமா இருங்க, அழக்கூடாது. நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் அந்த உதவி செய்றேன். நான் இப்ப இடையில சொல்ல திருப்பி நீங்க வாங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணி தரேன். தைரியமா இருக்கணும். என்ன இருப்பீங்க? தைரியமா இருக்கும். அவ்வளவுதான். போயிட்டு வாங்க. பாய்.